ராத்திரி தூங்கிட்டு இருக்கப்போ அவங்களோட பையனோட ரூம்ல இருந்து திடீர்னு தடா புடாலா சத்தம் வருது. 4-5 பேரோட, அதுவும் அடல்ட்ஸோட குரல் நல்ல மிரட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. பயந்து போன இந்த அப்பா அம்மா 2 பேரும், ஓட்டோ, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஓட்டோ வந்து பதறி போய், ஐயோ பையன் வந்து சின்ன பையன் ரூம்ல தனியா இருக்கான், அந்த ரூம்ல இருந்து 4-5 பேர் மிரட்டுற மாதிரி குரல் வருதுன்னு சொல்லிட்டு வேகமா ரூமை திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்தா அவங்க எப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி இருக்குது. அந்த இடம் ஃபுல்லா பிச்சு போட்ட மாதிரி, எல்லா ட்ரெஸ்ஸும் கீழே விழுந்து, பொம்மையெல்லாம் உடஞ்சு கிடந்து, கட்டில் வந்து 2ஆ உடஞ்சு கிடக்குது. பையன் வந்து அந்த ரூமோட கார்னர்ல ஒரு ஓரத்துல உட்காந்து இப்படி நடுங்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மா இருந்துகிட்டு இந்த பையன் கிட்ட, ராபர்ட் ஓட்டோ அந்த சின்ன பையன், அவன் கிட்ட கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்க, யார் என்ன பண்ணாங்க, நாங்கள் குரல்லாம் கேட்டோம், யார் வந்து பேசினாங்க, உன்னை யார் இப்படி பண்ணாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ அந்த பையன் கையை நடுங்கிட்டே தூக்கி காமிக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடஞ்சி போன கட்டில் மேலே ஒரு 3.5 அடிக்கு ஒரு பொம்மை. 3.5 அடின்னு சொல்கிறப்போ இப்போ நான் 6 feet, என்னோட இடுப்பளவுக்கு ஒரு பொம்மை, நல்ல பெருசாக ஒரு 10 வயசு பையனோட சைஸுக்கே ஒரு பொம்மை, அவ்வளோ பெரிய பொம்மை வந்து அவனை பார்த்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்குது. அந்த பையன் சொல்கிறான், இது எல்லாத்தையும் உடச்சி போட்டதாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற எல்லா குரல்களுமா இருக்கட்டும், என்னை மிரட்டினதாக இருக்கட்டும், நீங்கள் பதறி போய் வந்து கேட்குறீங்களே, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த பொம்மை தான் அப்படிங்கிறான். இது வரைக்கும் நம்ம ஆனாபெல் பொம்மை பற்றியெல்லாம் கதை கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்ம கேள்விப்படாத ராபர்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு உண்மை கதையை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராபர்ட் அப்படின்னு சொல்லப்படுற டால் இருக்குல்ல, இந்த பொம்மை வந்து இன்னமும் அமெரிக்காவில் ஒரு மியூசியமில் வைக்கப்பட்டு இருக்குது. இப்போவும் அங்கே யாராவது இந்த பொம்மையை வந்து பெர்மிஷன் இல்லாமல் பார்த்துட்டாங்கன்னா, அதை இன்ஃபேக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி கூட மனசுக்குள்ள, ராபர்ட் நான் உன்னை பார்க்க போகிறேன், என்னை தண்டிச்சிடாத அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நிறைய குழந்தைங்க பார்க்குறாங்களாம். அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொம்மை கிட்ட, ராபர்ட் நான் உன்னை ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன், என்னை தண்டிச்சிடாத அப்படின்னு சொல்லி போட்டோ எடுக்கிறாங்களா. யாராவது அந்த ராபர்ட் பொம்மை கிட்ட பெர்மிஷன் கேட்காம அதை பார்த்தாங்கனாலோ போட்டோ எடுத்தாங்கனாலோ அவங்களுக்கு பயங்கரமான சாபங்கள், அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், அவங்க குடும்பத்தில் யாராவது இறந்து போகிறது, இல்லை அவங்களே இறந்து போகிறது, ஆக்சிடென்ட் ஆகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடுதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராபர்ட் த டாலோட கதை என்ன, இந்த பொம்மைக்குள்ளே பேய் பிடிச்சிச்சா, இல்லை இந்த பொம்மையே பேய் தானா, என்ன கதை இது, இந்த குழந்தையெல்லாம் ஏன் இதை பார்த்து பயப்படுது, ஒரு பொம்மைனால இப்படி எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடச்சி பேய் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ண முடியுமாங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் டெய்லி மேக் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டெய்லி வந்து சேரும். எனக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இத்தனை பேர் நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ராபர்ட் த டால்குள்ள எப்படி பேய் போச்சு, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை எப்போ ஆரம்பிக்குதுனால் 1900s. ஸோ 1900s 1904 அப்போ வந்து அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்டில் வந்து ஓட்டோ கப்பிள் இருக்காங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஓட்டோ இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறாங்க இப்போ 1904, கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து 120 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஓட்டோக்கு அவங்க வைக்கிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஓட்டோக்கு பிறக்கிறவங்களும் ஒரு ஓட்டோ தானே, ராபர்ட் ஜீன் ஓட்டோ அப்படிங்கிறது தான். இவனோட தாத்தா, அவர் வந்து ஜெர்மனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. முதல் முறையாக தன்னோட குடும்பத்தில் இருக்கிற பேரனை வந்து பல வருஷம் கழிச்சு பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க வராரு. வர்றப்போ அவர் வந்து ஏதாவது பையனுக்கு ஸ்பெஷலாக வாங்கிட்டு போகணும்னு சொல்லி ஜெர்மனியில் தேடி பார்க்குறப்போ ஒரு பொம்மையை பார்க்குறாரு. இந்த பொம்மை வந்து நல்ல பெரிய சைஸில், அவரோட பேரன் சைஸ்லேயே நேரம் இருக்குன்னு அவர் எவ்வளோ பெருசாக அந்த பையன் இருப்பான்னு ஒரு 10 வயசில் யோசிக்கிறாரோ அதே சைஸ்க்கு அந்த பொம்மையும் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மையை வாங்கணும்னு சொல்லி கடையில் போய் கேட்குறாரு. அந்த கடைக்காரங்க சொல்கிறாங்க, ஆனால் இந்த பொம்மை சேல்க்கு இல்லை சார், இது நாங்கள் டிஸ்பிளேக்கு வச்சிருக்கோம், இங்கே இந்த கடையில் அந்த பொம்மையை தவிர எல்லா பொம்மையுமே வாங்கலாம், இந்த ஒரு பொம்மை மட்டும் எங்களோட ஓனர் விற்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க, இது டிஸ்பிளேக்கு மட்டுமே, எங்க எவ்வளோ நல்லா எங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு மட்டுமே தவிர இது வந்து விற்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. பட் ராபர்ட்டோட தாத்தா வந்து அதுக்கு ரெடியாக இல்லை பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி, நான் இன்னும் அவங்களுக்கு அதிகமாக பே பண்ணுறேன், டபுளாக பே பண்ணுறேன், ட்ரிபிளாக பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அந்த பொம்மை ரொம்ப யூனிக்காக இருக்குது, பெருசாக இருக்குது, அதை வேணும்னு சொல்லி சண்டை போட்டு அதே வாங்கிட்டு அவர் ஜெர்மனியிலேருந்து இந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு ஒரு கண்டத்திலேருந்து, யூரோப்பியன் கான்டினென்ட்லேருந்து அமெரிக்கன் கான்டினென்ட்டுக்கு வந்து சேர்றாரு. அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவுக்கு அவங்களோட பேரனுக்கு வந்து இதை கிஃப்ட் பண்ணுறாரு. அவன் பையனுக்கு வந்து அதை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம். ராபர்ட் வந்து அந்த பொம்மையை வந்து, ஃப்ரெண்ட்ஸே இல்லாத ராபர்ட் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மையவே வந்து தன்னோட ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஓகேவா, ராபர்ட்டோட வீட்டில் வந்து நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் சில பேர் வந்து இந்த ஊடுலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, நம்ம ஊரில் இந்த பில்லி சூனியம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராபர்ட்டோட வீட்டில் இருக்கிற சில வேலைக்காரங்க வந்து இந்த ஊடுலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஆஃப்ரிக்கன் வெர்ஷன் ஆஃப்
பில்லி சூன்யம் சொல்லலாம். ஸோ அமெரிக்காவுக்கு நிறைய ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு வேலைக்கெல்லாம் போயிருந்தாங்கல்ல. ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க. ஒரு நாள் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா வந்து ஜென்ரலாக வேலை செய்கிறவங்க மேலே ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. ராபர்ட் மீன்வைல் வந்து அந்த பொம்மையை வச்சு ரொம்ப விளாண்டு நல்ல சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிற டயத்தில் ஒரு நாள் அந்த பொம்மையை காணும். என்னடா பொம்மையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடி அவன் போட்டு கதறி அழுகிறான். அவங்க அப்பா அம்மா இருந்துக்கிட்டு சரி பொம்மை எங்கே போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கார்டனுக்கு போய் பார்க்குறப்போ அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு பணிப்பெண் வந்து அந்த பொம்மையை வச்சு அவங்க ஊர் பில்லி சூரியன் அந்த ஊடு வச்சு ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க அப்பா அம்மா பயங்கர டென்ஷனாக என்னம்மா பண்ணுறது, பொம்மை எடுத்து குழந்தை கொடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் அவங்களுக்கு இல்லைங்கிறதுனால அவங்கள வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த பொம்மை வந்து ராபர்ட் கிட்ட வர ஆரம்பிக்குது. ராபர்ட் வந்து இது வரைக்கும் இந்த பொம்மையை வந்து ரொம்ப சீரியஸாக பார்த்துக்கிட்டா. லைக் அவனுக்கு எந்த பொம்மை வாங்குறானோ அதே பொம்மையை வந்து அந்த பொம்மைக்கும் வாங்குவான். அந்த பொம்மைக்கும் அவன் வச்ச பேர் தான் பேரே வச்சிடுறான். இது வந்து ராபர்ட், இது ராபர்ட்டோட ஃப்ரெண்டா, அதுவும் ராபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைக்குமே ராபர்ட் அப்படிங்கிற பேர் வைக்கிறான். அந்த பொம்மைக்கு வந்து இவனுக்கு என்னென்ன வாங்குறான் அதே அவனுக்கு வாங்குறான். இவனுக்கு ஒரு சட்டை வாங்கினா அந்த பொம்மைக்கு ஒரு சட்டை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக அந்த பொம்மையோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா அம்மா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இன்னோசென்ட்டான ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்த்தாலும் நாளாக இந்த ஒரு சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறம், இந்த ஊடு சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ராபர்ட் வந்து முதல்ல இருந்த பொலிவு இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியாக சோகமாக யார் கூடயும் பெருசாக பழகாமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே செய்யாமல் கிளாஸில் பெருசாக ஆக்டிவாக இல்லாமல் மார்க்கெல்லாம் கம்மியாகி ஒரு மாதிரி ஓரமாக சோகமாக இருக்கிறத அவங்க அப்பா அம்மா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா சேண்டா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ இருந்துக்கிட்டு இல்லை எனக்கு தெரில, ராபர்ட் வந்து என்னை விளையாட விட மாட்டேங்கிறான், ராபர்ட் என்னை யார் கூடயும் பேச விட மாட்டேங்கிறான், ராபர்ட் என்னை திட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பொம்மை மேலே பழி போட ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா அம்மா ஸ்டார்டிங்கில் இது ஒரு ஏதோ சின்ன குழந்தையோட பிஹேவியர் அப்படின்னு நினச்சிருந்தாலும் நாளாக இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பா அம்மாவுக்கு புரியலை, ஒரு பொம்மை எப்படி இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவனை புரிய வைக்க பார்க்குறாங்க. பட் அவனுக்கு புரியலை. ஒரு நாள் ராத்திரி அந்த பையன் அவன் ரூம்குள்ளே தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு குரல்கள் கேட்க ஆரம்பிக்குது. ராபர்ட்டோட குரல் இல்லை, ஒரு அடல்ட்டோட குரல் வந்து உள்ளே கேட்க ஆரம்பிக்குது. ராபர்ட் நான் சொல்கிறத கேப்பியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி மிரட்டல்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் அவங்களோட அப்பா அம்மா பதறி போய் சரி ராபர்ட் யாரும் அவங்களோட பையன் ராபர்ட் யாரும் மிரட்டிட்டு இருக்காங்கன்னு கதவை திறந்து பார்த்தா உள்ளுக்கு இருக்கிற பொருள்லாம் உடஞ்சி கிடக்குது, பிஞ்சு கிடக்குது, பெட்டெல்லாம் உடஞ்சி கிடக்குது, அதுக்கு மேலே இந்த பொம்மை இருக்குது. இந்த பையன் என்ன சொல்கிறான்னா அந்த பொம்மை தான் எல்லாத்தையும் பண்ணுச்சுன்னு சொல்கிறான். லாஜிக்கலாக இதை நம்பவே முடியாது. ஆனால் அவங்க அப்பா அம்மானால இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஃபைனலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராபர்ட்டுங்கிற பொம்மையை வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்கிற அட்டிக்கில் போட்டு வச்சுட்டாங்க. இது வந்து அந்த வீட்டோட டாப்பில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று இருக்கும், அதில் கண்ணாடிலாம் வச்சுருப்பாங்க. இந்த வெளிநாட்டிலலாம் எல்லா வீட்லையுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல, அதில் போட்டு வச்சுட்றாங்க. இதை போட்டு வச்சதுக்கப்புறம் ராபர்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் சீக்கு திரும்பி வரான். அண்ட் அதே மாதிரி இவன் வளர்ந்து வெளிநாட்டுக்கு படிக்கவும் போயிடுறான். ஓகேவா, வளர்ந்துட்டு அடல்ட் ஆகிட்டான். பை திஸ் டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஊரில் இன்னொரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்க, இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த வீட்டை தாண்டி போகிறப்பெல்லாம் அங்கே அந்த பொம்மையை பார்த்தா அவங்களுக்கு போகிற இடத்துல வந்து ஏதாவது கீழே தட்டி விழுந்துடுறாங்க, இல்லை யாராவது அவங்களை திட்டிடுறாங்க, அவங்களுக்கு நல்லது நடக்க மாட்டேங்குதுங்கிறது வந்து அந்த ஊருக்குள்ளே ஃப்ளோரிடாவில் இருக்கிற இந்த இடத்துக்குள்ளே வந்து இது ஒரு ரூமராக வர ஆரம்பிக்குது. அந்த பொம்மை ஒரு நேரம் பார்த்தா அங்கே இருக்குது, இன்னொரு நேரம் பார்த்தா அங்கே இருக்க மாட்டேங்குது. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நாள் வேலை செய்ய போன ஒருத்தங்க, நம்ம ஊரில் சந்திரமுகி படத்தில் போன கோபாலு மாதிரி அங்கே ஒருத்தர் வேலை செய்ய போயிருக்காரு. அவர் அங்கே வேலை செஞ்சுட்டே இருக்கப்போ திடீர்னு குழந்தைங்கள்லாம் கத்துற மாதிரி காப்பாற்றுங்கன்னு சொல்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்குது. வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தா குழந்தையே இல்லை. அப்போ அந்த சவுண்டை கொடுத்தது யாருங்கிற கேள்வியாக இருக்கட்டும். பேசிக்காக நாளுக்கு நாள் அந்த ராபர்ட்டுங்கிற பொம்மை வந்து இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில் அவங்க யாருமே யூஸ் பண்ணலைனாலும் அந்த பரனில் இருக்கிற அந்த பொம்மை வந்து ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்குது. எஸ்பெஷலி அது கண்ணாடியில் இருக்கிறதுனால எல்லாரும் பார்க்குற மாதிரியும் இருந்திருக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ தான் நம்மளோட ஹீரோ ராபர்ட் வந்து பல வருஷம் வளர்ந்து முடிச்சாச்சு, திருப்பி வீட்டுக்கு வரான். வர்றப்போ இவன் கல்யாணமும் ஆகிட்டு வரான். ஸோ இட்டாலியில் வந்து அவனோட ஒரு பொண்ணை பார்க்குறான், லவ் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும்ல, கல்ச்சுரலி இட்ஸ் வெரி நார்மல். ஸோ அவங்க அப்பா அம்மாலாம் இல்லை கல்யாணத்தில், கல்யாணம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே கூப்பிட்டு வரான். ஸோ கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வரப்போ அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட 28 வயசு. 1930s காலகட்டங்களில் அவன் வந்து ஆன்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு அவன் கல்யாணம் பண்ணி வச்சிடறான். ஸோ அவங்களும் இவனும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறப்போ இவன் மறுபடியும் அந்த வீட்டில் அந்த பொம்மை மாடியில் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க. அந்த பரனில் அந்த பொம்மையை பார்த்தோன்னா அவன் சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அவனுக்கு வர ஆரம்பிக்குது. ராபர்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறம் இன்னமும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொம்மையோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். உண்மையிலே இந்த பொம்மை இருக்கிற மாதிரி அதுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உண்மையிலே இந்த பொம்மைக்கு உயிரோடு இருக்கிற மாதிரி அதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அது கூட பேசிகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு நாள் எப்படி இருந்துச்சு, நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்குறப்போ அவனோட ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப வியடாக இருக்குது. இதை எப்படியாவது இங்கேருந்து ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ராபர்ட் அது கூட சண்டை போடுற. ஒய்ஃபுக்கும் அவனுக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைக்கு நடுவில் வந்து வயசாகி இறந்தும் போயிடுறான். பல வருஷம் ஜேர்னி, வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பொம்மையை வெளியே போடணுங்கிறாங்க, அவனால் அதை ஏற்றுக்க முடியலை. இதுக்கு நடுவில் அவன் ஒய்ஃப் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடையே வித்துடுறான், அந்த வீட்டை விட்டு. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் அவனும் இறந்து போயிடுறான். இப்போ புதுசாக அங்கே ஒரு ஓனர் வந்திருக்காங்க. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிர்டல் ரைட்டர் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து அந்த வீடை வாங்கிடுறாங்க, கம்மியான விலைக்கு கிடைக்குது. ஏன்னா அந்த வீடு வந்து ஒரு பேய் பிடிச்ச வீடுன்னு பை திஸ் டைம் எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொம்மைனால. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்களுக்கும் வீட்டுக்குள்ளே போன புதுசில் நிறைய தீமைகள் நடக்கிறதா அவங்க நம்புறாங்க. ஸோ இந்த பொம்மை இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டொனேட் பண்ணிடலான்னு சொல்கிறப்போ இது ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேமஸான பொம்மையாக இருக்குது. ஸோ லோக்கலாக இருக்கிற ஒரு மியூசியமில் போய் இந்த பொம்மையை வச்சுட்றாங்க. அந்த மியூசியமில் இது வச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சில ஹவுஸ் கீப்பர்ஸ் இருப்பாங்களா, அந்த மியூசியமை மெயின்டைன் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொம்மையை முதல்ல நாங்கள் சும்மா வச்சுருந்தோம் வெளியில், இதை யார் பார்க்க வர போகிறாங்கன்னு நினச்சிருந்தோம். ஆனால் இது வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மற்ற பொம்மைகள்லாம் உடையுது, மற்ற ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து காணாமல் போகுது. அதனால் எங்களுக்கு இதை பார்த்து ரொம்ப பயமாக இருக்குன்னு அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸ் கேசிங் போட்டு அதில் வந்து யாருமே பெர்மிஷன் இல்லாமல் ராபர்ட் கிட்ட எதுவுமே பண்ணிடாதீங்க, ராபர்ட் வந்து ரொம்ப கோவக்காரன், சண்டை போட்டுருவாங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் எழுதி வச்சு போட்டு வச்சுட்டாங்க. இது சும்மா அட்ராக்ஷனுக்காக வச்சுருக்காங்களா இல்லை உண்மையிலே ராபர்ட்டுக்கு பேய் பிடிச்ச பவர் இருக்கான்னு தெரில. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் இந்த மியூசியமில் இங்கே இருக்குது. உள்ளே போகிறவங்கெல்லாம் ராபர்ட் கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ராபர்ட் ஐ எம் கோயிங் டு டாக் டு யூ, ராபர்ட் ஐ எம் கோயிங் டு டேக் அ பிக்சர் டு யூ, ராபர்ட் நான் உன்னை பார்த்துட்டேன் தெரியாமல் டோன்ட் பனிஷ் மீ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கூட ராபர்ட் சாரி ஃபார் ஹியரிங் யுவர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுட்டு போகிற அளவுக்கு ராபர்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ், இந்த பேய் பொம்மையோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து 2023 மாடர்ன் ஏஜில் இப்போ கூட இருந்துட்டு இருக்குது. நீங்கள் இந்த கதையில் இருக்கிற அந்த பொம்மை வந்து வெறும் பொம்மை தான், இதெல்லாம் மாஸ் ஹிஸ்டீரியா, எல்லாம் மக்கள் மனப்பிரமையில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே ராபர்ட்டுக்குள்ள அந்த வூடு நடந்து முடிஞ்சப்போ, பில்லி சுனியா நடந்து முடிஞ்சப்போ ஏதோ போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன டாப்பிக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவிலும் யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல் சர்ச் பண்ணி பாருங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.